நமஸ்காரம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மிதுன ராசிக்கான 2026. அரசன் கல்லின் மேல் கத்தரிக்காய் காய்க்கும் என்றான், கொத்தாயிரம் குலையாயிரம் காய்க்குமே என்றான் மந்திரி. அதோட அறவத்தை கண்டால் விடுமோ கீரி, உப்பின் அருமையும் அப்பன் அருமையும் இல்லாத போது தெரியும், நிழலின் அருமை வெயிலில் தெரியும், தானா வந்ததை உதாசீனப்படுத்தாதே. இதுதாங்க 2026. அதாவது உங்கள் ராசிக்கு இன்னைக்கு கிரக சஞ்சார சூழ்நிலையை வச்சு பார்த்தோம்னாக்கா, ஜென்ம குருவாக இருந்துகிட்டு இருக்க குரு பகவான் வர மே 26 2ஆம் இடத்துல தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு போகிறாரு. அந்த 2ஆம் இடத்துக்கு போய் 6 என்கின்ற 9 வழக்கு ரோக சதுரஸ்தானம், 8 என்கின்ற ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம், 10 என்கின்ற உத்தியோக தொழில் கர்ம ஜீவனஸ்தானம், 3 இடங்களுமே பார்த்து புனிதப்படுத்திக்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதில் ஏற்கனவே உங்களுக்கு 10 என்கின்ற உத்தியோக தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. இதில் இப்போ என்னன்னாக்கா, கும்பராகு, சிம்மக்கேது, குடி கூத்து கும்மாளம், குடும்பம் கசக்குமா இனிக்குமா அப்படின்றது தான் 2026 மெயின் டாப்பிக்கு. அதாவது பொதுவாக எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள், அது ஆங்கில புத்தாண்டோ தமிழ் புத்தாண்டோ பார்த்தீங்கன்னாக்கா, ஆஹா ஓஹோ பேஸ் பலே வந்ததான் அடிச்சு விட்றா அப்படின்றத எல்லா அஸ்ட்ராலஜருமே நினைப்பாங்க. ஒரு கேமரா கிடச்சிருச்சு, ஒரு மீடியா கிடச்சிருச்சு, ஒரு டிவியில் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்படி இருக்குது இப்படி இருக்குது சூப்பரே, நீ வானத்துக்கே நீ லிஃப்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம், லிஃப்ட் இல்லாமே போகலாம் அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜர். நம்ம அப்படின்னா சொல்லுங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல தேங்காய் உடைச்சா மாதிரி உண்மையை மட்டுமே விளக்கி சொல்கின்ற ஒரு நேர்மையான, நீதியான, நியாயமான அஸ்ட்ராலஜர் தான் இந்த ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர் கம் ஃபிலிம் டைரக்டர். பணங்காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். நல்ல மனுஷாலை சம்பாதிக்கணும், புண்ணியங்களை சம்பாதிக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்கும்? நம்பி கெட்ட முதலாளி, அதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் லாபம் ரொம்ப குறைச்சலாக வந்துக்கிட்டு இருந்தது. அந்த லாபத்தை என்னடா இந்த மாதிரி இருக்குது, வட்டி கட்டுறதா இல்லை பேங்க் லோனை கட்டுறதா, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. இடம் சொந்த இடம், ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 பேர் 50 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி நேரத்தில் நம்பி கெட்ட முதலாளின்ற மாதிரி மிதுன ராசிக்காரங்களே நம்பி கெட்ட ராசி தான். அதாவது எல்லாத்தையுமே நம்புறது, இவனுக்கு தகுதி இருக்கா, தராதனம் இருக்குதா, இவனுக்கு உண்மையிலேயே முடியுமா, இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். இந்த மாதிரி போய் இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணனுக்கு குடி கூத்து கும்மாலம் எதுவுமே கிடையாது, ஒர்க்கு கான்சன்ட்ரேஷன் தான். என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு கொஞ்சம் அதிகம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒரு லேடி அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை இந்த மேட்ரு, இந்த தொழிலை பண்ணுங்க நீங்கள், இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி, இது ஒன்றுமே கிடையாது, ஷேர் மார்க்கெட் ப்ளஸ் பிட்காயின், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன சார், நீங்கள் ஆளுங்களை போட்டுக்கிட்டு, மேன் பவரை போட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு லேப்டாப்பை வாங்குங்க, இல்லை ஒரு 2 ஃபோனை வச்சுக்கோங்க கையில், மாற்றி நீங்கள் போட்டிங்கன்னா பேங்க்கில் அமௌண்ட்டை வச்சுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னாக்கா 10 லட்ச ரூபாயை ஒரு 10 நாளில் நான் உங்களுக்கு 20 லட்ச ரூபாய் பண்ணி கொடுத்துட்றேன். எப்படி 10 லட்சத்தை 10 நாளில் 20 லட்ச ரூபாய் பண்ணி தரேன் ஒன்று. இதை வேறு எந்த ராசிக்காரங்க நம்ப மாட்டானா, மிதுன ராசிக்காரங்க நீங்கள் நம்பிடுவீங்க. ஏன் அப்படின்னாக்கா, நான் தான் சொல்லிட்டேனே, நீதிக்கு நேர்மைக்கு நியாயத்துக்கு நீங்களும் கட்டுப்பட்டவர்கள். எல்லாத்தையுமே நம்பி கெட்ட ராசி மிதுன ராசி அப்படின்றதுனால வந்தது வரட்டும் போனது போகட்டும் அப்படின்னு ஒரு ஈஸியாக ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற ராசி நீங்கள் தான். நீங்கள் அதை நம்பி நீங்கள் என்ன பண்ணீங்க, பணத்தை போட்டிங்க. அவங்க 10 லட்ச ரூபான்னு சொன்ன உடனே உங்களுக்கு 2-3 டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது 20 லட்ச ரூபா டக்குன்னு மேலே 10 லட்ச ரூபா வந்த உடனே உங்களுக்கு ஆசை யாரை விட்டுது, ஆசை பேராசை ஆகி கடைசியில் நிராசையாகவே ஆச்சு. 3 கோடி ரூபாயை தூக்கி போட்டிங்க, 3 கோடி ரூபாயும் கோவிந்தா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவையே காணோம். காமிச்சுட்ட ஃப்ரெண்டு சொன்னார், அவர் நல்ல மனுஷன் தான், ஏப்பா என்ன கூட தான் அவள் கேட்டாவ, நான் என்ன பண்ணேன், என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான், நீ முதல்ல கொஞ்சம் கூட பணம் போடலையா, 1000 ரூபா கூட போடல, 1000 ரூபா போட்டினாக்கா உனக்கு 5000 ரூபா வரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். நான் அதுக்கெல்லாம் அசங்கலையே, நான் மயங்கலையே, நான் எதுக்கு நம்ம 1000 ரூபாயை போடணும் அதுக்கப்புறம் 5000 ரூபா வரணும்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு சூதாட்டம், இதெல்லாம் ஒரு கேம்லிங்னு உனக்கு தெரியாதா உனக்கு? நீ எப்படி இவ்வளோ அமௌண்ட்டை போட்ட, நீ இவ்வளோ போட்டேன்றதே எனக்கு சொல்லவே இல்லையே, நீயே இல்லை உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீயே போட்டிருக்கேன்னு தானே அவன் சொன்னான், அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு உடனே நீ என்ன கிராஸ் செக் பண்ண வேணாமா? நம்ம பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு நாள், எப்போ ஒரு நாள் லைட்டாக சரக்கு போடும்போது நம்ம மீட் பண்ணுறோம். நம்ம அதுக்கப்புறம் ஃபோனில் தான், வாட்ஸ்அப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம மெசேஜ் தான் வந்துகிட்டு இருக்குது. இதை நீ நம்பி போட்டு நீ 3 கோடி ரூபா போச்சுனாக்கா இப்படி ஒரு மேட்ரு. கடன் கொடுத்து விட்டு
பணம் வரல. அதே சமயம் சூரிட்டி ஜாமீன் போட்டு சூரிட்டி ஜாமீன் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் எஸ்கேப்பு, இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்படி ஒரு மேட்ரு. அப்பா இருக்கிற வரைக்கும் புருஷங்காரன் வந்து பொட்டி பாம்பாக இருந்தான், பொண்டாட்டி நல்லா கவனிச்சிக்கிட்டான், பொண்ணை நல்லா கவனிச்சிக்கிட்டான், மிதுன ராசி பொண்ணை. அப்பம் போனதுக்கப்புறம் நான் எங்கே காசி ராமேஸ்வரம்ல மேலே போயிட்டார். மேலே போனதுக்கப்புறம் பார்த்தாக்கா பொட்டி பாம்பு இப்போ நாகப்பாம்பு ஆகிடுச்சு. பொண்ணுக்கு வந்து என்னன்னாக்கா மிதுன ராசி மிருகசீரட நட்சத்திரம். அப்போ இருக்கும்போது பார்த்தாக்கா புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்போ நான் வந்து குறை சொல்கிறதே வேலை, நொட்டை சொல்கிறதே வேலை. நீ இப்படி பண்ண, இப்படி செஞ்ச, அப்படி செஞ்ச, இப்படி செஞ்ச, நீ வந்து ஒரு ஈகோவாக இருக்கிற, நீ வந்து ஒரு மோட்டிவாக இருக்கிற, நீ வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி பேசுகிற. நீ ஏன் சகோதரி கால்குலேட் பண்ணி பேசாத இருக்க முடியுமா? அதாவது சில நல்ல கருத்துக்களை சொன்னாக்கா ஈகோன்னு ஆகிடுமா? அதாவது யாராக இருந்தாலுமே வந்து தன்மானன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த தன்மானத்தோடு நிற்கிறவன் தான் மிதுன ராசிக்காரன். உன்னுடைய அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தார், அந்த மாதிரி நின்னார். ஆனால் நீ புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாமே அவருடைய ப்ளஸ் எல்லாமே மைனஸ் ஆக்கிட்ட. நீங்கள் ஈவோ பார்க்குறீங்க டாடி அப்படின்னு சொன்னாக்கா அவர் அதுக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணார் தெரியுமா? அதுக்காக அவர் எவ்வளோ சரக்கு போட்டிருப்பார் தெரியுமா? இந்த மாதிரி நீ சொன்னதுனாலேயே அந்த கவலையிலேயே அவர் போய் சேர்ந்துட்டாரேம்மா. போய் சேர்ந்ததுக்கப்புறம் என்னாச்சு? சரி, பட்டாசு வெடித்து கொண்டாடினீங்க, கறி எடுத்து ஆக்கி சாப்பிட்டு நல்லா வந்து சிக்கனு மீன் மட்டனை எடுத்து சரக்கை போட்டு வீட்டுக்காரன் நல்லா கொண்டாடி தீத்தான் ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ அதுக்கப்புறம் வந்து சுயரூபத்தை காமிச்சிட்டானே. இன்றைக்கி நீ என்ன பண்ணுற? குழந்தைய தூக்கிட்டு வந்து பெற்றவகிட்ட வந்துட்ட. நீ பெற்ற தாய் என்ன சொல்கிறா? ஏண்டி இதை தாண்டி எனக்கு உங்கள் அப்பங்காரன் சொன்னான், அப்பங்காரன் சொல்லும்போது அவன் பேச்சை கேட்டுன்னு நீ ஆண்டு. நீ இன்றைக்கி பார்த்தியா? இல்லைம்மா, அப்போ எனக்கு வந்து அப்பாவோட அருமை தெரியலம்மா, அதனால தான் சொன்னேன், உப்பின் அருமையும் அப்பன் அருமையும் இருக்கும்போது தெரியாது, இல்லாதப்போ தான் தெரியும். புரிஞ்சுக்கோங்க. அதனால் மிதுன ராசி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா உணர்ச்சி குவியலின் ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு யோசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோசிக்கவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க மனசில் என்ன வருதோ அப்படியே ஓப்பனாக ஸ்பான்டேனியஸாக அடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறதுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இன்னமும் யதார்த்தமான ஒரு பாவர்ட்டி கண்டிஷனில் கைக்கு வாங்கிக்கும் ஹேண்ட் டு மவுத்தாக இருக்கிறது காரணமே அதுதான். அதில் கொஞ்சம் பேர் வந்து ஒரு எபவ் ஆவரேஜாக ஒரு மிடில் கிளாஸாக ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக இருந்துகிட்டு இருப்பாங்க. வசதியாக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்து, அந்த சொத்து, இந்த சொத்து, அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த சொத்தை கட்டி காக்கணும், பாதுகாக்கணும், சொத்தை பெருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம், ஒரு 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ராசி தான் மிதுன ராசி. ஆனால் நீங்கள் 4 பேருக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நல்லது செய்கிற தாய் தந்தையரையே உதாசீனப்படுத்திங்கன்னா இப்படி, உங்களுக்கு நல்லது செய்கிற, உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்கிற தாய் தந்தையரையே உதாசீனப்படுத்தினீர்கள் என்றால் எப்படி? இதெல்லாம் பார்த்துங்க. இதுக்குன்னா வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாக்கிய ராகுன்னும் போது அது வந்து பாக்கியத்தையும் கொடுக்கணும், அவயோகத்தையும் கொடுக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். நான் சொன்ன மாதிரி மைனஸாக நடக்கிற வேண்டிய விஷயங்களும் நடக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 40 வயசு கல்யாணம் ஆகலை, வரன் வந்தவங்க தட்டி போயிட்டு இருந்தது. 36 வயசு பெண் தேடி வந்தது. சேம் மிதுன ராசி பெண், திருவாதிரை நட்சத்திரம், 40 வயசு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசத்தை தேடி வந்த திருவாதிரை. ஸோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, தை மாதம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ பார்த்துக்கோங்க சகோதரா சகோதரி. ஸோ நல்ல ஒரு நேரத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு உயர்வுகளுக்கு நேரம் வந்து டாப் டக்கர் கொடி கட்டி பறக்குது, வின்னு தான், கன்ஃபார்மாக வின்னு தான். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்பும், குடி கூத்து கும்மாளம் அப்படின்னாக்கா, குடி கூத்து கும்மாளன்றது நீங்கள் வந்து அதில் போய் விழுந்துருவீங்க. அதாவது குடினாக்கா குடி இல்லை, கூத்து. அது வந்து குடின்றதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பி கட்டுறீங்க. ஏதோ ஒரு போதை, ஏதோ ஒரு மனத்தடுமாற்றம், ஏதோ ஒரு மனமயக்கம், மனம் மாறுதல் அப்படின்னும் போது இங்கே இல்லாத அங்கே ஒன்று கிடைக்குது, வீட்டில் இல்லாத வெளியே ஒன்று கிடைக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா, இல்லை ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. மிதுன ராசிக்காரங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்டை நம்பி கெட்டவங்க தான். இது ஒரு பெரிய ஒரு அனலைசேஷன், பெரிய ஒரு ரிசர்ச்சே இருக்குது. அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் 12 ராசியில் வச்சு எல்லா ராசிக்காரங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸால் வந்து ஓரளவு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், மைனஸ் ப்ளஸ் இருக்கும். ஆனால் ஒன்லி மைனஸையே சந்திக்கிற ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தான். 99.9% அடித்து சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு 2000 ஆரோஸ்கோப் பார்த்துருப்போம் மிதுன ராசிக்கு அப்படின்னாக்கா, அந்த 2000ல் ஒரு 2 தான் அந்த நண்பனால் வந்து கொஞ்சம் லிஃப்டாக இருக்கும், கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு அமைஞ்சிருப்பான், இல்லை ஒரு நல்ல பெண்ணே ஒரு ஃப்ரெண்டாக அமைஞ்சிருப்பான். மற்றபடி பார்த்தீங்கன்னா
கதை கந்தல் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கள், புரியுதுங்களா? அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுனாக்கா அளவோடு வச்சுக்கோங்க. அந்த அளவோடு வச்சுக்கிறது மட்டும் இல்லாத கொடுக்கல் வாங்கல் நாணய லேவாதேவி மிதுன ராசிக்கு வந்து எப்பவுமே செட் ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு 7 குரு பகவான் வந்து பாதகாதிபதியாக வருவதால் ஒரு நாணய லேவாதேவி கொடுக்கல் வாங்கல் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாலே குரு பகவானுடைய அருட்கடாட்சம் வேண்டும், புரியுதுங்களா? அவர் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரதுனால தான் நல்லவன் கூட உங்கள் கூட நட்பு வச்சானாக்கா அவன் கெட்டவன் ஆகிடுவான். அவனை கூட சொல்ல முடியாது. இதுதான் மேட்ரு. தட் இஸ் பாயிண்ட். கேர்ஃபுல்லாக இருந்துங்க. நல்ல நேரங்கள் நல்ல காலங்கள் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல எழுத்து நடுவில் இருக்க மாதிரி கோண எழுத்து குறுக்க ஓடின மாதிரி உங்களுக்கு கோண எழுத்து குறுக்க ஓடவே வேண்டாம். நீங்கள் தான் அநியாயத்துக்கு எல்லாத்தையுமே நம்புற ராசியாச்சே, பெருந்தன்மையின் சிகரமாச்சே, தியாகத்தின் திருவுருவமாச்சே மிதுன ராசிக்காரங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவளுக்கு கொடுத்துரு, அவனுக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரியே ஆண்களும் பெண்களும் ஆணுக்கு பெண் சளைத்தவர்களே இல்லை மிதுன ராசியில் மட்டும்தான். விட்டு கொடுத்தே கெட்டு போன ராசி அப்படின்னாக்கா அது மிதுன ராசி தான் சொல்லலாம். ஆனால் இனி அப்படி இருந்துடாதீங்க. 26 அப்படி இருந்துடாதீங்க. உஷாராக இருங்க. முடிஞ்சால் 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுங்கள். முடியலனாக்கா சைலண்ட்டாக உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். பேசாதீங்க, ரொம்ப பேசாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதியாக சந்திர பகவானே வரதுனால வாய்க்கு வந்ததுன்னா மனசில் ஒளிவு மறைவே இல்லாத ராசி நீங்கள் தான், புரியுதுங்களா? பேசியே வீணாக போன ராசியும் நீங்கள் தான். அதனால் நம்பி கெட்டுறாதீங்க, ஏமாந்துடாதீங்க, பார்த்துக்கோங்க, உஷாராக இருங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் வந்து உங்களை தூக்குன்னு தூக்குறாரு 26 எல்லா ஆஸ்பெக்ட்லையும். நோய் நொடியில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரையை தள்ளிட்டு எந்திரிச்சு உட்காந்து நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்யக்கூடிய காலங்கள் உருவாயிடும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக 26 உருவாயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் கெட்டி மேளம் இதெல்லாம் வீட்டில் மங்கள வாத்தியங்கள் ஒழிக்கக்கூடிய நேரமாக திகழும். எல்லாத்துக்குமே மேற்படிப்பு போய் படிக்க வேண்டிய நேரங்கள் சூழ்நிலைகள் காலங்கள் உருவாகும். படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறது, அது இந்தியாவோ அப்ராடோ வேறவர் இட் இஸ் வாட் எவர் இட் இஸ் அவோவர் இட் இஸ் எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். ஆனால் இதில் என்ன அப்படின்னாக்கா கும்பராகு சிம்மக்கேது பாக்கியத்தில் இருக்க ராகு பகவான் உங்களுக்கு வந்து இந்த பாக்கியத்தை கெடுக்கணும், புரியுதுங்களா? அதாவது வந்து நல்லா இருந்த ஒரு இதை வந்து நட்டுக்குன்னு போகிற மாதிரியும் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஒரு மோசமாக இருக்கிறத வந்து தூக்கி விடுற மாதிரி நடக்கணும். ஆனால் இந்த மைண்டு டிஸ்ட்ராக்ஷன், இந்த தடுமாற்றங்கள், மனமாற்றங்கள், மனமாச்சரியங்கள் இதுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய காலங்களை அந்த கும்பராகவும் சிம்மகேதுவும் ஏற்படுத்துவார்கள். ஏன் அப்படின்னாக்கா அங்கே உட்காந்துருக்க வீடு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுடைய வீடு. அந்த வீடு கொடுத்த சனி பகவான் சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் இருக்கார். சுக்கிர பகவான் சனி பகவான் ஃப்ரெண்டு, திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் காம்பினேஷன். அப்படின்றதுனால இந்த ஈக்குவேஷன் போகிறதுனால அந்த கும்பராகுவாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இந்த 2026 நவம்பர் 13 வரைக்கும், நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இதுதான் பலன். நல்லதுகள் நிறையவே உண்டு. ஆனால் நீங்கள் வந்து பாதை மாறுவதற்கு, ரூட்டு மாறுவதற்கு, தடம் பொருள்வதற்கு, மனம் மாறுவதற்கு, கொஞ்சம் டென்ஷன் ஆகி டக்குன்னு ஒரு விபரீத முடிவை எடுக்கிறதுக்கு அதற்கும் வாய்ப்பு உண்டு. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மிதுன ராசி சகோதரா சகோதரி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறத விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.